ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog சண்டே அன்னைக்கு எடுத்தது தான். என்ன பேய் மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. தலையில வந்து ஹேர் பேக் போட்டிருக்கேன். ஒரு சின்ன மினி vlog-ஆ தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்க டைமே சுத்தமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோல நிறைய டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சண்டேனாலே தெரியும், நிறைய வேலை இருக்கும். காலையிலேயே பசங்களுக்கும் நான் வந்து தலைக்கெல்லாம் ஊற்றி விட்டேன். பாப்பாக்கோ தம்பிக்கோ எவ்ரி சாட்டர்டே ஸ்கூல் இருக்கனால சண்டே தான் ஹேர் வாஷ்லாம் போட முடியும். அப்படியே நானும் ஹேர் பேக் போட்டேன். நம்மளுடைய ஸ்கின் கேரும் சரி, ஹேர் கேரும் ரொம்ப முக்கியம். நம்மள கேரே எடுத்துக்க மாட்டோம். வீட்டு வேலை அந்த வேலைன்னு எப்பவுமே இதுவாகவே இருப்போம். எல்லாருக்குமே 30+ வந்தாலே இந்த சில்வர் ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது பார்த்தீங்களா? அது ஏன் வருது? கவலைப்படுறதுனால வருதா, இல்லை ஏஜ் ஆகுறதுனால வருதா, இல்லை டீ காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால வருதா, எதனால வருதுன்னே தெரியாது. சரின்ட்டு நம்ம வந்து ஹென்னா இருக்குல்ல, ஹென்னால வந்து டீ டிகாஷன் ஆட் பண்ணி அதை தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைண்டு எப்பவுமே ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம யாரை பற்றியும் யோசிக்க கூடாது. நம்ம வேலையே நமக்கு சரியா இருக்கணும். இருந்தாலும் நம்மள கேர் பண்ணிக்கணும். இந்த துணியெல்லாம் இனிமேதான் மடிக்கணும், வீடு பெருக்கணும், சமைக்கணும். இவ்வளவு வேலையிலயும் பசங்களை கிளாஸுக்கு அனுப்பிட்டு நான் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் சமையல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சிக்கன் வந்து என்ன பண்ண போறோம்னா, சிக்கனை வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வந்து 65 பண்ணிடலான்ட்டு முட்டை வேக போட்டுட்டேன், சாதம் வச்சுட்டேன். நம்ம வீட்டு வேலையே செஞ்சுட்டு இப்படியே ரொட்டீனா இருந்தோம்னு வைங்களேன், நம்ம எப்படிலாம் வச்சிருந்துருப்போம், நம்ம எப்படிலாம் கேர் எடுத்திருப்போம். எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டியாவது தலைவாரி இருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே சொல்றேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட தலைவார மாட்டோம், தூக்கி தூக்கி கொண்டையே தான் போட்டுக்கிறோமே. அதனால நம்மள எப்பவுமே நம்ம செல்ஃப் கேர் பண்றது ரொம்ப முக்கியம். நமக்கு டைம் இருக்கும்போது, அதாவது நமக்கு டைமே இல்லை அதுதான் உண்மை. இருந்தாலும் நம்ம இந்த குக் பண்ற நேரத்துல, இந்த மாதிரி வீடை கிளீன் பண்ற நேரத்துல தலையில ஏதாவது ஃபேஸ்ல ஏதாவது நம்ம பேக் போட்டு ஊற வச்சுட்டு குளிச்சிடலாம். இப்பெல்லாம் நானே அப்படிதாங்க ட்ரை பண்றேன். அப்படியே பாட்டு போட்டு விட்டுட்டு நம்ம வேலை செய்யும் போது மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும். யாரை பத்தியும் திங்க் பண்ண மாட்டோம். வேலையும் சுலபமா முடிஞ்சிரும். நம்ம செய்யற வேலை எதுவுமே நமக்கு பலுவாகவும் தெரியாது. இதுதான் நான் யூஸ் பண்ற ட்ரிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே தவளையெல்லாம் வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சிருவேன். சண்டே ஆனாலே கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். பசங்க காலையிலே கிளம்பிட்டாங்கன்னா கொஞ்சம் வீடும் நீட்டா இருக்கும். அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும்னு அவசியம் இருக்காது. இல்லைன்னா 2 பேருமே ஏதாவது சண்டை போட்டே இருப்பாங்களா? இதுதான் எல்லாருடைய வீட்லயும் எல்லா லைஃப் ஸ்டைல்லயும் ஓடுற ஒரு விஷயம். ஸோ தவளையெல்லாம் வாஷ் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அப்படியே சாதம் வச்சுட்டு முட்டை வேக போட்டுட்டேன். கொஞ்சம் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி அதில் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கொஞ்சம் கொஞ்சம் பவுடர்லாம் போட்டுட்டு அதை வந்து 65 வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும். அப்படியே வந்து தவளையிலையும் தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்குவேன். ஏன்னா கரண்ட் போனால் நமக்கு ஆர்வல தண்ணி இருக்காது இல்லையா, அதுக்காக தான். ஸோ என்னென்ன காயெல்லாம் எடுத்து அறியணுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே 1 மணி நேரத்தில் சமையலை முடிச்சிடணும். நான் பிளான் பண்ணிக்குவேன், டைம் பார்த்துட்டே இருப்பேன். வந்தோமா, கிச்சனில் நின்னுமா, கடகடன் வெங்காய தக்காளி அரிஞ்சோமா, சமையலை முடிச்சோமா, இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டோம்னா, சாதம் வடிச்சிட்டு முட்டையெல்லாம் வேக வச்சுட்டு குழம்பு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்படிதான் நான் பிளான் பண்ணி செய்வேன். டைம் பார்த்துக்கிட்டே செய்வேன். எனக்கு ரிலாக்ஸா இருக்கணும்னா பாட்டு போட்டுட்டே வேலை செய்வேன். அப்பதான் என் மைண்டு ரிலாக்ஸா நான் வேலை செய்வேன். நான் யாருக்கிட்டையும் வந்து அதிகமா வந்து போன் எடுத்து பேசிக்கிட்டே வேலை பார்க்க மாட்டேன். இன்னொன்னு, கிச்சன்ல நான் போன் யூஸ் பண்ணவே மாட்டேன். வீடியோ எடுக்கும் போது கூட நான் எட்ட வச்சுதான் எடுப்பேனே. அதனாலதான் நான் வந்து போன் பேசக்கூடாதுன்னு நான் நிறைய வீடியோல பார்த்திருக்கேன். அதனால போன் பேசிக்கிட்டே கிச்சன்ல வேலை பார்க்காதீங்க. பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி கூட இங்க ரிலாக்ஸா இருக்கலாம். நமக்கு கிச்சன் தான் வந்து என்ன சொல்றது, அதிக நேரம் நம்ம நிக்கிறதே அந்த கிச்சன்ல தான். ஒரு மேட் போட்டு அது மேல நின்றுட்டு நம்ம குக் பண்றது, பாத்திரம் வாஷ் பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யும் போது அந்த மாதிரி செய்யுங்க. ஸோ அந்த கடாய் வந்து சூடாகிறதுக்குள்ளேயே 2 வெங்காயம் 3 வெங்காயம் கடன்னு அரிஞ்சிருவேன். இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே நான் ஃப்ரிட்ஜில் அரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நான் சமைக்கிற பழக்கமே இல்லை. நான் சமைக்கும் போது எடுத்துட்டு வருவேன், தண்ணியில போட்டுட்டு கழுவிட்டு அப்பவே அரிஞ்சு அப்பவே தாளிப்பேன். ஸோ அதுதான் நல்ல டேஸ்டாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படியே நின்றுகிட்டே கடன்னு குக்கர்லயே குழம்பு வச்சு மூடி 2 விசில் வச்சிட்டோம்னா குழம்பு சீக்கிரமா ரெடி ஆயிடும். அதனால சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சிக்கனை குழம்பு தான் அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்பவுமே இருக்கிற மாதிரி இந்த மேக்னேட் பண்ணதை எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ லாஸ்டா ஃப்ரை பண்ண போறேன். குழம்பு வந்து குக்கர் போட்டு மூடிட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணிட்டோம்னா இன்னைக்கு வேலை முடிஞ்சிரும். சமையல் வேலையை முடிச்சிருவேன். காலையில எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் பாத்திரம் தான் தேய்ச்சேன். பாத்திரம் தேய்ச்சா, வீடு பெருக்கினேன், மிஷின் போட்டேன். இப்ப சமையலை முடிச்சுட்டு பசங்களாம் ஹேர் வாஷ் பண்ணி கிளாஸ்க்கு போயிட்டாங்க, இன்னும் வரல. வேலை செய்யறதுன்றது எல்லாருக்குமே கடுப்பான ஒரு விஷயம்தான். எனக்குமே அப்படிதான் இருக்கும். ஆனா நம்மள தவிர வேற யார் செய்வா? நம்ம பசங்க பசியோட வருவாங்கன்னு சொல்லிட்டு கடன்னு நாம நினைச்சு, நம்மளுடைய நினைப்பு தாங்க எல்லா விஷயத்தையும் மாத்துறது. ஸோ இதுலயும் தண்ணி வந்து ஃபில் பண்ணணும்னா ஒரு தவளை தண்ணி ரொம்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊத்தி திக்கா இறக்கிடணும். 2 விசில் வந்ததும் நான் இறக்கிட்டேன். ஏன்னா இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகும் இல்லையா சிக்கன். அதுக்கு அதே மாதிரி சிம்ல வச்சு நம்ம பொரிக்கும் போது 65 நல்லா
சாஃப்டா வரும். ஸோ முட்டையும் உரிச்சிட்டேன், சாதம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் பசங்க வரல, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சண்டே லஞ்சுக்கு வந்து இப்படிதான் வச்சேன். சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் 65 பண்ணிட்டு முட்டை வேக வச்சுட்டேன். அவ்வளவுதான். எப்பவுமே ரசம் வைப்பேன், இன்னைக்கு நான் ரசம் வைக்கல, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இது வரைக்கும் சமையல முடிச்சிட்டேன். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 12:30 ஆக போகுது. சரி பசங்க வந்ததும் சாப்பிடலாம் சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் அவங்க வரல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். 12:30க்கு தான் வருவாங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா நான் பார்த்தேன் 12:30 ஆயிடுச்சு. பசங்களும் அப்பதான் வராங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கூல்ல ஆபி கிளாஸ் போட்டிருக்கோம், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அவங்க ஏதாவது லேர்ன் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டிராயிங் கிளாஸ் போட்டிருக்கேன். அதனால சாட்டர்டே சண்டே டிராயிங் கிளாஸ் போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்ததுமே பார்த்தா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் 65. அவனோட ரியாக்ஷன் பாருங்களேன். அம்மா நீ என்னெல்லாம் சமைச்சிருக்கமா, பரவாயில்லம்மா, நீ இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ குக் பண்ணி வச்சுட்டியம்மா, எனக்கு பிடிச்ச 65 செஞ்சிருக்க, அப்புறம் நான் குழம்பு செஞ்சிருக்கியா, சோறு செஞ்சிருக்கியா. நான் அவர் உட்காந்து அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் பசியோட வந்தான், காலையில இட்லியோ தோசையோ ஏதோ சாப்பிட்டு போனான். அதனால இப்ப வந்ததுமே சூடா அவனுக்கு பிடிச்ச 65 சாதம் ரசம் இது இருந்தாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து போன வாரம் தான் பிரியாணி செஞ்சேன், அதனாலதான் இந்த வாரம் கிரேவி செஞ்சுட்டேன். சும்மா சூடாயிடும், சிக்கனே சூடுதான், அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சமா வேற மாறி மாறி செய்வேன். மிளகுத்தூள் எல்லாம் போட்டு குழம்பு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இவங்க 2 பேருக்கும் பிளேட்ல எல்லாமே வச்சு கொடுத்தாச்சு. இந்த சண்டே எங்க வீட்டுல இப்படிதான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சர்வேஷ்க்கு குலோப் ஜாம்னா ரொம்ப பிடிக்குமா, மேலே போய் அவங்க ஆயோ செஞ்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஈவினிங் டைம். அப்படியே சந்தைக்கு போயிட்டு கிழங்குலாம் வாங்கிட்டு வந்து அவுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த விளாக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.